வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஃபேமிலி இஷ்யூக்கு ஒரு முடிவு இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி ரவி மோகன் அவர்கள் பல விஷயங்கள் சொன்னார்ல, ப்ரெஸ் மீட்டில் ஓப்பன் அப் பண்ணார்ல. இப்போது அவரோட மாமியார் சுஜாதா இருக்காங்களே, அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இது நடந்துருச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், இல்லைங்க அது இன்னும் நடக்கலை அப்படின்ட்டு அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க பேச காரணம் உந்துகோல் என்ன தெரியுமா? சமீபத்தில் சிஎம் விஜய் அவரோட பையன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார்ல, அதை அவங்க பார்த்து உடஞ்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதோட தாக்கம் தான். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சஞ்சய் நம்ம சிஎம்மோட சன், அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கே தெரியாமல் நான் அழுதுட்டு இருந்தேன். இந்த 40 லட்சம் வந்துட்டு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா, நடிகர் ரவி மோகன் அவர்கள் அண்ட் ஆர்த்தி அவர்கள், இந்த தம்பதி லைஃப்பை நல்லா லீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனையோ பிரிவை நோக்கி போனாங்க. விவாகரத்து கோரி கோர்ட்டுக்கும் போயிருந்தாங்க. இதுக்கு காரணமாக கருதப்பட்டவங்க கெனிஷா, ரவி மோகன் அவர்களோட தோழி. இவங்களை மையப்படுத்தி இந்த விஷயம் பெருசாக வெடிச்சுதா? இந்த விவகாரம் பெருசாக மாறி ப்ரெஸ் மீட்டில் ரவி அவர்கள் உடஞ்சி அழுது அதை உலகம் முழுக்க பார்த்து எல்லாரும் பச்சாதாபம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய நடிகருக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமையான எல்லாரும் பாவம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் ரவி அவர்கள் சொன்னது, எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க மாட்டேங்க. ஏன்னா என் மனசு அந்தளவுக்கு ஒருநிலைப்படலை, எப்படி நான் பெர்ஃபார்ம்லாம் பண்ண முடியும், நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இதுக்கப்புறம் நிறைய சக நடிகர்கள்லாம் போயிட்டு ரவி மோகன் அவர்கள்கிட்ட பேசி, குறிப்பாக கார்த்தி போன நடிகர்கள்லாம் அவர் மனசை மாற்றி திரும்ப நடிக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சுருந்தாங்க. அவரை நடிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாப்புல. இன்னொரு பக்கம் ரவி மோகன் அவர்களை தாம் பிரியறன்ற விஷயத்தை மையப்படுத்தி கெனிஷா அவர்கள் ஒரு சோஷியல் மீடியா பதிவை போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரவி அவர்கள் இன்னும் மனசு வலிச்சு அவர் ஒரு பதிவை போட்டு அந்த விஷயம் ஒரு மாதிரி டிராஸ்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நடந்துருச்சா? மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது கெனிஷா அவர்களும் ரவி அவர்களும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் ரவி மோகன் அவர்களோட மாமியார் இருக்காங்களா சுஜாதா, தயாரிப்பாளரும் கூட, அவங்க இப்போ ப்ரெஸ் மீட்டை வச்சு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அதுன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க கோட் பண்ணுறது இல்லைங்க, அவங்க என்ன பிரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதோட ஒட்டுமொத்த சாராம்சத்தை இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. என்னென்ன சொன்னாங்கன்னா, சமீபத்தில் சிஎம் விஜய் அவர்களோட பையன் ஜேசன் சஞ்சய் இருக்கார்ல, அவரோட இன்டர்வியூவை நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்னையே அறியாமல் நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா அவரோட அப்பாவை பற்றி பெருமையாக பேசினார்ல, அது எனக்கு கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி உங்கள் பசங்களும் உங்களை பெருமையாக பேசணும்னு சொன்னாங்க. ரவி மோகன் அவர்களோட பசங்க இருக்காங்களே, அவங்கள கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க, எந்த தாயும் மகளை பிரிக்க நினைக்க மாட்டாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். நான் எப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை பிரிக்க நினைப்பேன்? என் மேலே இப்போ ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு அவங்க கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ப்ரெஸ் மீட்லேயே. சஞ்சய் அவர்கள் போல் ரவி அவரோட மகனுக்கும் சினிமா ஆசை அதிகமாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் அவர் 16 வயசு இருக்கும்போது லண்டனில் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வீட்டில் சொன்னாப்புல. அதுக்கான ஏற்பாடுகளையும் வீட்டில் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பாஸ்போர்ட்டுக்கு பேரண்ட்ஸோட சைன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா மைனர் பையன் இல்லையா, ஃபாரின் போய் படிக்கணும். ஸோ பாஸ்போர்ட்டுக்கு பேரண்ட்ஸ் சைன் கேட்கும்போது அந்த பையன் அப்பா ரவி இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காப்புலையா, இது போல் உங்கள் சைனை கேட்குறாங்க அப்படின்ட்டு. சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னவர், இதை நம்பி அந்த பையன் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் 6 மணி நேரம் வரைக்கும் காத்திருக்கப்பட்டார்னு இவங்க குற்றச்சாட்டு எடுக்கிறாங்க. அந்த டைமில் ரவி அவர்கள் ஒரு பக்கமாக எழுதி டெக்ஸ்ட் அனுப்புனாருங்க. அதில் என்ன எல்லாம் இப்படி பண்ண பார்க்குறீங்களா, எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துக்க பாருங்க அது இதுன்னு அவர் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அந்த மெசேஜை போட்டிருந்தார். அதை பார்த்து அந்த குழந்தை ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க. அந்த குழந்தையும் பாவம் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு அப்பாவை நம்பிட்டு இருந்திருப்பார், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வருவார்னு. கடைசி வரைக்கும் வரவே இல்லைன்னு இவங்க ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வராங்க. அண்ட் அது கூடவே யாரோ நினைக்கிறத ரவி அவர்கள் பேசுகிறாரு, அவங்க மனசில் இருக்கிறத அவர் டெக்ஸ்ட்டாக எழுதி அனுப்புகிறாருன்னு திரும்பவும் கெனிஷா அவரை டார்கெட் பண்ணி தான் இவங்க பேசியிருக்காங்க. கோர்ட்டோட தீர்ப்பு இருக்குல்ல, இதோட முழுமையான விவரம் இன்னும் முழுசாக வெளியே தெரிய வரலை. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு அந்த தீர்ப்பை ஃபுல்லாக வாசிக்க ஆரம்பித்தாங்க யார், சுஜாதா அவர்கள். அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா, ஏதோ நாங்கள் தான் 40 லட்ச ரூபா கேட்டு டார்ச்சர் பண்ணுறோன்ற மாதிரி பல பேரும் சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாதுங்க. கோர்ட்டு சொல்லியிருக்கிறது தான் இந்த அமௌண்ட்டு. ஆக்சுவலாக அவர் வச்சுட்டு போன கடன் இருக்குல்ல, அவருன்னு யாரை சொல்கிறாங்க, ரவி மோகன் அவர்களா. அவர் வச்சுட்டு போன கடனே நிறைய இருக்குங்க.
வீட்டு கடனை கூட கட்டாததால் பேங்க்லேருந்து ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. வீடு இருக்குல்ல, அதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 2 குழந்தைங்களுக்கும் வருஷத்துக்கு 86 லட்சம் ரூபாய் தரணுமா. ஆக்சுவலாக இப்போலாம் பள்ளி படிப்பு அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மாறிடுச்சுல. ஆனால் இங்கே எந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ் போயிருக்கு தெரியுதா மக்களே? வருஷத்துக்கு இந்த 2 குழந்தைங்களுக்கும் 86 லட்சம் ரூபாய். மாதம் ஆர்த்தி அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாவும் குழந்தைங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற விதத்தில் மாதம் ஒட்டுமொத்தமாக ஒரு 5 லட்சம் ரூபாவும் ரவி மோகன் அவர்கள் இவங்களுக்கு கொடுக்கணுமா. இந்த விஷயத்தை தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அவங்க இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் வர மக்களே திருமணம் பண்ண பல பேரும் பயப்படுறதுக்கு பிரதான காரணமாக, திருமணம் முடிஞ்சு விவாகரத்து முடிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் அலிமனின்ற பேரில் நிறைய பணத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் பயம் பல பேருக்கு வர ஆரம்பிச்சிச்சு இந்த காலகட்டத்தில். இது மிடில் லெவலில் 1000 கணக்கில் இருக்குன்னு பார்த்தா அப்பர் லெவலில் லேக்ஸ் கணக்கு, க்ரோர் கணக்கு போகும் போல இருக்குது. அப்படி இருக்க ஒரு விஷயமும் கோர்ட்டோட உத்தரவின்படி பார்த்தீங்கன்னா 4 பேரும், இட் மீன்ஸ் ரவி மோகன் அவர்கள், ஆர்த்தி அவர்கள், அவங்களோட 2 பசங்க, இப்படி 4 பேரும் வீக்கெண்டில் சனிக்கிழமை அண்ட் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிற மாதிரி கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்குங்க. இதுக்காக நான் கோர்ட்டுக்கு மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் இதுக்கு தான் ஆசைப்பட்டோம். ஏன்னா உட்கார்ந்து பேசணும், அவரை சந்தித்து பேசணும்னு நினச்சோம். அந்த கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை, அவர் சந்திப்புக்கு வரவே இல்லை. அட்லீஸ்ட் கோர்ட்டோட இந்த உத்தரவின்படியாவது அவர் வருவார்ல வீக்கெண்டில் பசங்களை பார்க்குறதுக்கு, அப்போ ஆர்த்தியும் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போயாச்சும் அவர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக கோர்ட்டுக்கு நன்றி. குழந்தைங்களை பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமாக எழுந்த பெரிய குற்றச்சாட்டு ரவிமோகன் அவர்களை அவங்களோட குழந்தையவே மீட் பண்ண விட மாட்டாங்கன்னு அவர் சைட்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரா, புலம்பியிருந்தாரா ப்ரெஸ் மீட்லேயே. அவங்க இது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹீலர் கூட இருக்கும்போது, என்ன சொல்ல வராங்க புரியுதா? ஒரு ஹீலர் கூட இருக்கும்போது குழந்தைங்க அங்கே போய் எப்படிங்க அப்பாவை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீலர் வேறு யாரும் இல்லை, கெனிஷா அவர்கள் முதல்ல ஹீலர் சொல்லிட்டு தான் ரவிமோகன் அவர்கள் கூட இன்ட்ரோ ஆனாங்களா, அதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இதை குழந்தைங்க தாங்க முடிவு பண்ணாங்க, நாங்கள் முடிவு பண்ணல. அங்கே போகக்கூடாதுன்றதை பசங்க முடிவு பண்ணாங்க. ஏன்னா பசங்க விரும்புகிறது ஒன்று தாத்தா பாட்டி நாங்கள் இருக்கணும் அங்கே, இல்லைனா ரவிமோகனோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க இருக்கணும். அந்த இடத்துல போய் அப்பாவை பார்க்குறதுல குழந்தைங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு ஹீலர் கூட இருக்கும்போது அப்படின்னு அவங்களே கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் குழந்தைங்க பிடிவாதம் பிடிச்சும் கூட இல்லை இங்கே தான் வரணும் அப்படின்னு அவங்க சைடில் சொல்கிறாங்கன்னா எப்படிங்க குழந்தை அங்கே போவாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சுஜாதா அவர்கள். பசங்களை பார்க்க விடாதது நாங்களா இல்லை அவங்களான்னு கேட்குறாங்க. எங்கள் அவங்களான்னு மென்ஷன் பண்ணுறது வேறு யாரையும் இல்லை, கெனிஷா பேர் தான் திரும்ப உள்ளே இழுத்துட்டு வராங்க. என் குழந்தைங்கள பார்க்க விட மாட்டுறாங்கன்னு அவர் சொன்னது கூட அவங்களத்தான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் ரவிமோகன் அவர்கள் எந்த இடத்துலையும் கெனிஷா அவர்கள் ரவிமோகன் குழந்தைய பார்க்கறதுக்கு தடுக்கிறாங்கன்னு அவர் சொல்லலை. ஆனால் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அதை நோக்கி தான் போகுது. இந்த ரத்த வாந்தி எடுக்கிறாப்புல பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க, வெள்ளி சுனிலாம் வச்சுருக்காங்கன்ற மாதிரி ரவிமோகன் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார்ல, அதுக்கு என்ன தெரியுமா பதில் கொடுத்துருக்காங்க இப்போ சுஜாதா அவர்கள்? 15 வருஷமாக ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருக்க ஒரு மனுஷன் எப்படிங்க உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அண்ட் இந்த காலத்தில் பிளாக் மேஜிக்லாம் நம்புகிறாங்கன்னா எனக்கு தெரியலங்க, அதை பற்றிலாம் அவங்க ஆதங்கத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க மேலே தான் அலிகேஷன் வந்திருக்கு, அதனால் இப்படி சொல்கிறாங்க. இந்த காலத்தில் எப்படிங்க பிளாக் மேஜிக்லாம் நம்புறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரியே நாங்கள் பிளாக் மேஜிக்லாம் பண்ணி இந்தளவுக்கு ரத்த வாந்தி எடுக்க வச்சு அவரை கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் அப்படின்னா அவர் எப்படிங்க இவ்வளோ பெரிய ஹீரோவாக மாறி இருக்க முடியுன்ற கேள்வியும் அவங்க இந்த இடத்துல எழுப்பியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை ரவிமோகன் ஃபுல்லாக பார்த்துருப்பாரு, பார்த்ததுனால அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு, அதை பற்றி நான் போக சொல்கிறேன். ஆனால் இந்த வார்த்தைகளை அவர் கேட்கும்போது கண்டிப்பாக அஃபண்ட் ஆகிருப்பார், என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பேசும்போது இந்த தரப்பில் அஃபண்ட் ஆகிருப்பாங்களே, இப்போ தான் அவருக்கு ரிவர்சல் நடக்கிற மாதிரி ஆகிடுச்சு. விவாகரத்து கேட்டது அவர் தான், யார்? ரவிமோகன் அவர்கள் தான். என் பொண்ணு வாய் திறந்துட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயம் தப்பாகிடும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ப்ரெஸ் மீட்டில் ரவிமோகன் அவர்கள் பல விஷயங்களை மறைச்சி தான் பேசினார். அவரே சொன்னார், எல்லாத்தையும் சொன்னா அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார். பட் பல விஷயங்களை சொல்லன்ற மாதிரி தான் கடந்து போயிட்டாப்புல. உடனே அங்கேருந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் கொஞ்சம் டாக் வெளியே வந்துச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, என் பொண்ணு இதை பற்றிலாம் பேசலைங்க, அவங்க பேசிட்டு அவங்க தானே இவங்க பொடி வச்சு பேசியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி இஷ்யூன்றது உள்ளுக்குள்ளே பேசிட்டா ஓகே, அதை பொது வெளியில் சொல்லிட்டாங்கன்னா 2 தரப்பாக ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இவங்களை பற்றி இவர் சைட்லேருந்து எதனா சொல்லி, இவரை பற்றி அவங்க சைடில் எதனா சொல்லி, ஃபேமிலிக்குள்ளே தெரிய வேண்டிய விஷயங்கள் மட்டும் உலகம் முழுக்க தெரிய வந்து அது வேறு மாதிரி ஆகிடும். ஏற்கனவே நிறைய பேர் திட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இது போல ஆட்களுக்கு நீங்களே பொறி கொடுத்த மாதிரி ஆகிடும் வாயில். பப்ளிக்காக மனைவியை பற்றி ஒரு ஹீலருக்காக பேசுகிறாரு, இது குழந்தைங்க மனசு எவ்வளோ காயப்படுத்துன்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து நிற்கிறது தெரியுதா மக்களே? எல்லா விஷயங்களும் அங்கே எங்கே சுற்றி போனாலும் கடைசியில் கொண்டு வந்து நிற்கிற மையப்புள்ளியாக இருக்கிறது அந்த ஹீலர் சார்ந்து தான். இதைத்தான் இங்கே வரைக்கும் ஃபுல்லாக அவங்க ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க. என் மகளை பற்றி சொன்னதெல்லாம் அவதூறுங்க, எனக்கு தேவை அதெல்லாம் பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியணும்.
என் பொண்ணை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் பொய்ன்னு தெரியணும். வேணும்னா இப்போ அவர் பப்ளிக்காக பேசிட்டார்ல ரவிமோகன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை வச்சு, நான் ரவிமோகன்ற பேரை பயன்படுத்துகிற மக்களே, பட் இவங்க அந்த ப்ரெஸ் மீட் முழுக்க ஜெயம் ரவின்ற அந்த டைம் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஓகே, வேணும்னா பப்ளிக்காக சொல்லுங்கள், வர சொல்லுங்கள், பேசுவோம். ஏன்னா அவர் தான் முதல்ல குடும்ப விஷயத்தை பப்ளிக் கொண்டு வந்தார். இப்போ நாங்களும் ரெடியாக இருக்கோம், எல்லாரும் அமர்ந்து பேசுவோம் ஓப்பனாகவே. பணத்துக்காக ஆசைப்படுறவ என் பொண்ணு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பிறக்கும் போதே பணக்காரியாக தான் பிறந்தாங்கன்ற விஷயத்த இங்கே அவங்க மறைமுகமாக கோட் பண்ணியிருந்தாங்க. மயிலாப்பூர் கிட்ட ஒரு 2 ஏக்கர் வரைக்கும் இடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ ஒர்த் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிளேஸில் பிறந்தவங்க தான் என் பொண்ணு. ஸோ அவங்க எதுக்கு அங்கே பணத்துக்காக எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ண போகிறாங்க? அவளை நினச்சி நானும் என் கணவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா என் பொண்ணு 2 பசங்களோடு இப்போ தனிமையில் இருக்காங்களே, இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆஸ் அ பேரண்ட்ஸாக. அவங்களுக்கு திருட்டுத்தனமாக ஒன்றும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலை, ஊரறிய பெரிய விழாவை தான் நாங்கள் ஃபுல்லாக பண்ணுன்ட்டு இங்கே அவங்களோட மகள் சார்ந்து பேசுகிறாங்க. ஆனால் இங்கே மறைமுகமாக அஃபண்ட் ஆகுறது வேறு யார்? அந்த ஒரு மைய கேரக்டர் தான் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட தான் போகிற மாதிரி இருக்குது. சம்மந்திங்க இருக்கிறப்ப குழந்தைங்க அங்கே வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லைனாக்கா பொது இடத்துல தான் சந்திக்கணும். இதாங்க அந்த சேலம் சொல்லியிருந்தாங்க, இதை நாங்களும் இங்கே சொல்கிறோம். 2 வருஷமாக குழந்தைகளுக்கு எந்த சலுகையும் அவங்க கிட்டேருந்து கிடைக்கல. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு கொடுக்கலன்ற விஷயத்த கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில். ஆக்சுவலாக மக்களே, இது ரவிமோகன் அவர்களை டைரெக்டாக அஃபண்ட் பண்ணுற விஷயம். ஏன்னா பெத்த பசங்களுக்காக இது கூட பண்ணலைன்ற தொழில தான் அவங்க ப்ரெஸ் மீட்டில் இந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதை தான் ஏற்கனவே அவர் காதில் கேட்க போய் தான் ப்ரெஸ் மீட்டில் அப்படி எழுதிருந்தார், கதறி எழுதிருந்தார். என் பசங்களை பார்த்துக்க முடியலன்றாங்க, இப்படி சொல்லாமல் அங்கே ஒரு அப்பாவை எனக்கு எவ்வளோ வலிக்கணும் அவர் அப்படிங்க பேசியிருந்தார். ஆனால் இங்கே சுஜாதா அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாங்க பண்ணணும், வேறு யார் பண்ண முடியுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் ஒரு தாயாகவும் சரி, ஒரு மாமியாராகவும் சரி, தயாரிப்பாளராகவும் சரி, எல்லாமே செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டாங்க. அதாவது இப்போ ரவி அவர்களுக்கு 6 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா 8 கோடியாக கொடுக்கறது, 4 கோடி ரூபானா 6 கோடியாக கொடுக்கறது, இதுக்கெல்லாம் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குங்கன்னு அவங்க எல்லாத்தையும் கையில் வச்சுருக்காங்க நினைக்கிறேன், ஃபைல் பண்ணி தெளிவாக இங்கே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேசினதோடனே ரொம்ப சட்டிலாக தான் பேசினாங்க ப்ரெஸ் மீட்டில். நான் அதையும் இங்கே சொல்லிடுறேன், யாருடைய சொத்தையும் நாங்கள் பறிக்கலை, அதுக்கான அவசியமும் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா பல பேரும் ரவிமோகன் ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் எழுதுனாங்களே, என்ன ஒரு நடிகர் சார்ந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறீங்களே, உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தர் தானே, அம்மான்னு சொல்லி அவர் வளர்ந்துருக்கார்ல, இவ்வளோ நாள் உங்களையும் மாமியாரையும் அம்மான்னு கூப்பிட்டு வளர்ந்துருக்கார்ல, அப்படி இருக்கிறப்ப அவரோட சொத்தை இந்த அளவுக்கு நீங்கள் பறிக்க முற்படணுமா, இவ்வளோ லட்சங்கள் உங்களுக்கு கொடுக்கணுமா ஜீவனாம்ஸ் அப்படின்ற பேரில் செட்டில்மெண்ட் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு, இது தப்பாக தெரியல பல பேர் எழுதுனாங்களே, அதுதான் இங்கே பதில் கொடுக்குறாங்க. நாங்கள் எதுக்குங்க யாரோட சொத்தை நாங்கள் பறிக்கணும்? மாமியார் அப்படின்னாலே நல்லவங்க கிடையாது அப்படின்னு தான் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அப்பேற்பட்ட சித்தரிப்பு தான் இப்போ இருக்க சமூகத்தில். என்னை அம்மானு அவரே கூப்பிட்டுருக்காருங்க, அதெல்லாம் பேட்டியில் கூட சொல்லியிருக்காருன்னு சில சேனல்ஸ் பேரை கோட் பண்ணி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. நீங்களும் வந்திருக்கீங்களா பாருங்கள், உங்கள் பேட்டியில் தான் கொடுத்தாங்க சொன்னாங்க அப்படின்ட்டு அதை பற்றியே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த பேட்டி யார் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த விஷயங்களை யோசிச்சு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா செலிபிரிட்டிஸும். அப்புறம் ரவிமோகன் அவர்கள் சைடில் சொந்த வீடு இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் முதல்ல எழுதுச்சுல, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க சுஜாதா அவர்கள், ECR, ஆழ்வார்பேட்டை, கோவா, அங்கெல்லாம் சொந்த வீடு இருக்கேங்க. அதுவும் கோவாவில் கூட 2 பேர்லேயும் வாங்கியிருந்தாங்க, ரவி அவர்கள் பேர்லேயும் அந்த கீழே இருக்காங்களே கனிஷா அவங்க பேர்லேயும். ஸோ அங்கே கூட சொந்த வீடு வாங்கியிருக்காங்களேங்க. ஆனால் யாருக்காக அவங்க இப்போ வாடகை வீட்டில் இருக்காங்க இது எங்களுக்கே தெரியலன்னு சொல்கிறாங்க. எதுக்காக தமிழ்நாட்டில் வாங்காமல் கோவாவில் போயிட்டு வீடு வாங்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வேறு யாரும் அவங்க டார்கெட் பண்ணல, அந்த ஹீலர் தான் டார்கெட் பண்ணுறாங்க. எதுக்கு பேர் ஊரெல்லாம் அவர் மாற்றிக்கணும்னு கேட்குறாங்க. அதான் ஜெயம் ரவின்ற அந்த பேர் எடுத்துகிட்டு ரவிமோகன் வச்சார்ல, அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அதே பேர் தான் வச்சுருந்தார்ல, அதான் இங்கே கேட்டிருக்காங்க. அவர் இன்னும் அந்த பொண்ணு கூட தான் இருக்காருன்னு அவங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் திரும்ப திரும்ப சொன்னாங்க. இந்த வீடியோவை ரவிமோகனோட ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னங்க இந்த அளவுக்கு சொல்கிறாங்க, அவர் அவ்வளோ மோசமானவர் கிடையாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்னொரு பக்கம் பொண்ணை பெற்ற அம்மாக்கள் யாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன இப்படியா பண்ணுறாரு அவர் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்லிடுற மக்களே, இது ஃபேமிலி இஷ்யூ. என்ன ஆக்சுவலாக உள்ளே நடந்துட்டுருக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாம் இதில் யூகத்தை அடுக்கவே முடியாது, அதை அப்படியே மேலோட்டமாக கடந்து போடுங்க போதும். ஏன்னா இந்தளவுக்கு எல்லாரும் பப்ளிக்காக வந்து பேசுறதுனால தான் இந்த விஷயத்தை பொது வெளியில் உங்களுக்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு ரவிமோகன் இருக்கார்ல, அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாப்புல, என் பக்கம் இருக்கிற உண்மையான நண்பர்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சில பேர் கோர்ட்டோட உத்தரவை அவமதிக்கிறாங்க, இது எனக்கு வருத்தத்தை கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. வேறு யாரையும் சொல்லலைங்க, ஓப்பனாக தெரியுது சுஜாதா அவர்கள் தான் இங்கே அவர் டேர்ம் பண்ணியிருக்காரு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரே ரூமில் 4 பேரும் இருக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு ஒரே போடா போட்டார். அதான் 4 பேர் சொன்னல வீக்கெண்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 2 பசங்க ஆர்த்தி, ரவி. ஆனால் இவர் சொல்கிறது பசங்களை நான் மீட் பண்ண ரெடி, பட் 4ஆவதாக ஒருத்தர் சொல்கிறீங்களே அங்கே ஆர்த்தி,
அது நோன்ற மாதிரி தான் இவர் அங்கே திட்டவட்டமாக சொல்லிட்டாப்புல. ஓகே, ஏன்னா அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தது ரவிமோகனை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுடுச்சுன்றது தான் இங்கே லிட்டரலாக தெரியுது. அண்ட் ஆர்த்தி அவர்களோட சமீபத்திய ஒரு பதிவை கவனிச்சிங்களா? அவர் அங்கே என்ன திரும்ப மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, உங்களை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தால் அவங்கள விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது உச்சகட்ட கோபம், ஆதங்கத்தோட வெளிப்பாடாக தெரியுதா மக்களே? இதுக்கு மேலே இதை பற்றி நான் டீப்பாக போக விரும்பல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா? இதுக்கு நடுவில் ரவிமோகன் அவர்கள் இன்னொரு பதிவு ஒன்று தான் போட்டிருந்தார் வித் ஃபேமிலியோடு. அவங்களோட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவரோட பிரதர் டைரக்டர் இருக்கார்ல ராஜா அவர்கள், இவங்க அவங்களோட அப்பா அம்மா இவங்களாம் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். அதுக்கு பக்கத்தில் என்ன திரும்ப பதிவு போட்டிருந்தார் ரவி அவர்கள், சைக்காலஜி ஆஃப் அன் ஆர்டினரி மேன். இந்த படம் இவர் எழுதி இயக்கிறது தான். ரவிமோகன் அவர்கள் ரிட்டன் அவர் தான், டைரக்ஷன் அவர் தான். இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை என் குடும்பத்துக்கிட்ட காமிச்சேன். அவங்க எனக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்தாங்க. குறிப்பாக என்னோட அப்பா, அவர் எனக்கு அவ்வளோ தூரம் உற்சாகப்படுத்துகிறாருங்க, அவ்வளோ ஆதரவு கொடுத்தாருங்க. என் அப்பா எனக்கு தந்த ஆதரவு இருக்குல்ல, உலகளாவிய குழந்தைகள் எல்லாருக்கும் இதே ஆதரவு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதில் என்ன பெரிய விஷயம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்துட்டுருக்க இந்த டிவோர்ஸ் இஷ்யூ இருக்குல்ல, இதனால் அந்த குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் இவர் மேலே ப்ளேம் விழுந்துட்டுருக்குல்ல, அது எல்லாத்தையும் மறைமுகமாக கோட் பண்ணி தான் இந்த வார்த்தையில் இங்கே பயன்படுத்தியிருக்காரு. எனக்கு அப்பாவோட ஆசை கிடைக்கிற மாதிரி என் பசங்களுக்கும் என்னோட ஆசை கிடைக்கணுன்ற விஷயத்தை தான் இங்கே புரிஞ்சிக்க முடியுது. ரைட்டு, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம், குடும்ப விவகாரங்களில் வதந்தியை பரப்புகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. தயவுசெய்து பண்ணாதீங்கயா. ஏன்னா தமிழில் இப்படி வச்சா ஊடன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாத பல விஷயங்களை எடுத்து வச்சு அதை ஓட்டி அதை வச்சு பயங்கரமாக பல பேர் மத்தியிலையும் அந்த கேரக்டரை நீங்களே அசாசினேட் பண்ணி, ரவினா இப்படி தான், சுஜாதானா இப்படி தான், ஆர்த்தினா இப்படி தான், கெனிஷானா இப்படி தானே எதுக்கு நீங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இப்படி இருக்கலாமோ அப்படின்னு ஊகங்களை அடுக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஏதோ ரூமுக்குள்ளேருந்து எட்டி பார்த்த மாதிரி பல பேர் என்னென்ன கதைகளை கட்டவத்தை விட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? இது என்ன தெரியுமா நடக்கும்? இது போல் வீடியோஸ் பதிவை பார்த்து இந்த குடும்பம் இன்னும் ட்ரிகர் ஆகும். நம்மளை பற்றி சொசைட்டி இப்படி நினைக்கிறதுன்னு அவங்களே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு பல விஷயங்களை பேசுகிற மாதிரி இருக்கும், பிரச்சனை பெருசாக மாறும். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ரவி அவர்கள் இப்போ தான் சமீப காலமாக திரும்பவும் கலைப்பயணத்தை ஆரம்பிக்கலான்னு இருந்தாப்புல, திரும்ப ரெஸ்யூம் பண்ணலான்னு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்களா இப்போ ஒரு பிரச்சனை புதுசாக வெடிச்சிருக்கு. ஸோ திரும்ப அவரோட இந்த கலைப்பயணம் பாதிக்கிற வாய்ப்பும் பெருசாக எழுந்திருக்கு. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், மீடியா வரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் வருது அப்படின்னா இது உங்கள் ரெண்டு தரப்புக்கும் ஓகே, நீங்கள் ஒரு அலிகேஷனை முன் வைப்பீங்க, அவங்க ஒன்று முன் அப்படியே போயிடும். ஆனால் அது ரெண்டு குழந்தைங்களை நினச்சி பார்த்தீங்களா? அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், வீட்டு வாசப்படி பிரச்சனை இல்லாத வீடே இங்கே கிடையாது. அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இந்த நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டாலே ஏதோ நம்ம சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களை கை காமிச்சிட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த விவகாரத்தை கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிட்டால் சிறப்புங்க. திரும்ப மீடியா பக்கம் வந்துட்டே இருந்தால் அது சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருமே சேர்ந்தே சொல்கிறோம், அது சரியாக வராது, பிரச்சனைக்கு தீர்வாகவும் இருக்காது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.